செய்வேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லியிருக்கிறது. தேவனை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தருடைய வாய் இதை சொல்லியிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அப்ப கர்த்தருடைய வாய் உரைக்கிற காரியத்தை நாம் அப்படியே கீழ்ப்படிந்து செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு சங்கீத பகுதியில் ஒரு படித்தோம். கர்த்தரை நம்புகிறவர்களையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். எப்படின்னா கர்த்தரை நம்புகிறவர்களையோ என்ன சூழ்ந்து கொள்ளும்? கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. கிருபை சூழ்ந்து கொள்ளும். அப்ப கர்த்தரை நம்பாதவர்களை கிருபை சூழ்ந்து கொள்ளாது. அதுதான் அர்த்தம். இந்த காலை வேளையில ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் கண்களை மூடி செல்ஃப் அனாலிசிஸ் பண்ண போறோம். என்ன அப்படின்னா, இந்த வாரம்லாம் எனக்கு கிருபை கிடைத்ததா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு மட்டும் இல்ல, அப்பா இந்த வார்த்தையை நான் கேட்க போறேன், எனக்கு உணர்வுள்ள ஆவியை தான். என்ன ஆவி? உணர்வுள்ள ஆவி. வாய்த்தர சொல்லுங்க, என்ன ஆவி? உணர்வுள்ள ஆவியை எனக்கு தாரு. அடுத்தது இந்த ஒரு வசனத்தை சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை, அவருடைய கிருபை, அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. என்றென்றைக்கும் உள்ளது. என்றென்றைக்கும் உள்ளது. ஆமென். பாருங்க, இந்த சின்ன நேரத்துல ஒரு வசனத்தை மனப்பாடம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. இந்த வசனத்தை நம்ம சொல்ல 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 கிருபை உங்களை என்ன செய்யும்? சூழ்ந்து கொள்ளும். கிருபை உங்களை நடத்தும். இன்றைக்கு கிருபையினுடைய ஒரு பரிணாமத்தை காண்பிக்க போகிறேன். கிருபை என்னென்னவோ செய்யும் அப்படி சொன்னேன். கிருபை நம்மை ரட்சிக்கும், பாதுகாக்கும், நிர்மாணத்தை மூடும். கிருபை உங்களுக்காய் பேசும். கிருபை தாழ்மையை கொண்டு வரும். இந்த தாழ்மையிலிருந்து தேவனுடைய வார்த்தையை நம் மாமிசத்தில் வெளிப்படுத்த கிருபை உதவி செய்யும். இன்றைக்கு நான் சொல்ல போகிற கிருபையினுடைய பரிணாமம் என்ன என்று சொன்னார். இந்த கிருபை ஆபத்து காலத்தில் நமக்கு உதவி செய்யும். இன்றைக்கு ஆபத்து காலத்தில் உதவி செய்வதற்கு யாரும் இல்லையே அப்படி என்று சொல்லி நாம் அங்கலாய்த்து நிற்கிற அநேக நேரங்கள் உண்டு. அந்த நேரங்களிலே நாம் இயேசுவை நோக்கி பார்ப்போம் என்று சொன்னார். கர்த்தரை அந்த இடத்திலே வரவழைப்போம். நம்ம அநேக சமயத்தில் நான் உங்களுக்கு பார்த்துருக்கேன். என் சிச்சுவேஷன்ஸ்ல, என்னுடைய சிச்சுவேஷன்ஸ்ல 2 நாள் கடந்து அப்புறம் தான் எனக்கு ஒரு உணர்வு வரும். பாருங்க, அப்ப உணர்வு எவ்வளவு முக்கியம் பாருங்க. என்ன உணர்வு வரும்னா, ஐயோ கர்த்தர்கிட்டயே சொல்லியே, நம்ம இங்க போறோம் அங்க போறோம், இவங்களை தேடலாமா, அவங்கள பார்க்கலாமா, இவங்க கிட்ட சொல்லலாமா, அவங்க கிட்ட சொல்லலாமா அப்படின்னு அதை பாயும். அதுதான் மனித இயல்பு. அதுதான் சாத்தான் நம்மள இருந்து பாருங்க, நம்ம மைண்டை எப்பயும் என்கேஜ்டா வச்சிருக்கான். எப்படி வச்சிருக்கான்? என்கேஜ்டா வச்சிருக்கான். ஆனா நம்ம எப்பயோ இந்த மைண்ட கர்த்தருடைய கிருபையினால சூழ பாதுகாக்கணும். வேற சொல்லி கர்த்தர் கிருபை விலகும் அப்படின்னு சொன்னா, நான் கிருபையை என்கேஜ் பண்ணலன்னா கிருபையை விட என்ன செய்யப்படும்? விலகி போய்விடும். அதே மாதிரி கர்த்தருடைய ரத்தத்தை என்கேஜ் பண்ணணும். கர்த்தருடைய ரத்தத்தை இப்படி தெளிச்சிருக்க பிரயோஜனம் இல்லை. நல்லா நீங்க அநேகராக நாம் இந்த தவறை என்ன செய்யறோம்? இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஒரு தண்ணி எடுத்துச்சோம் இல்ல. கர்த்தருடைய ரத்தம் என்கேஜ் பண்ணணும். அப்படின்னா என்ன ஆண்டி பிராக்டிக்கலா நான் அது எப்படி செய்யறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது ஆபேலின் ரத்தம் என்ன பண்ணிச்சாமா? ஆபேலின் ரத்தம் என்ன பண்ணிச்சு? பேசிச்சு. அப்ப இயேசுவுடைய ரத்தம் அதை விட மகிமையாய் உனக்காக எனக்காக பேசும். அந்த பேசுற ரத்தத்தை சும்மா தெளிச்சு விட்டுறோம். பாருங்க எவ்வளவு எப்படி சாத்தா நம்மள ட்விஸ்ட் பண்றா பாருங்க. ஆகையினால இன்னைக்கு காலை வேளையில இந்த கிருபை என்னை எப்படி சூழ்ந்து கொள்ளும்? இந்த கிருபைக்காக நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த கிருபையை நான் ஆபத்து காலத்தில் எப்படி எடுத்து வரவழைக்க வேண்டும் சொல்லி சிறிய சம்பவத்தை கூட முன்பாக வைத்து நான் அதிகமா வசனங்களை சொல்ல மாட்டேன். ஏன்னா சொல்லப்பட்ட வசனம் இருதயத்தின் ஆழத்துல போக நான் விரும்புவேன். போன வாரம் ஒரு காரியத்தை எடுத்து, அது யாருக்கு எத்தனை பேருக்கு தெரியுது பார்க்கலாம். போன வாரம் என்னத்தை குறித்து பிரசங்கம்? யாராவது ஒருத்தர் போன பார்த்தீங்கன்னா, சாத்தா பார்த்தீங்கன்னா ஆலயத்தை வெளியே போட்டுவதே புடுங்கி போடுவான். வசனத்தை புடுங்கிடுவான். வசனத்தை மைண்ட்ல வச்சுக்கொள்ள மாட்டான். கவலை மைண்ட்ல இருக்கும், கஷ்டத்தை மைண்ட்ல வைப்பான். ஆமென். ஹல்லேலூயா. யார பத்தி எடுத்தா? எஸ்தரை பத்தி. எஸ்தருக்கோ அவருடைய கண்களில் தயவு கிடைத்தது. அதை பற்றி நான் அடுத்த வாரம் பேசுவேன். கண்டினியூஸா பேச வேண்டாம் சொல்லி நினைச்சு இன்னைக்கு இந்த காரியத்தை நான் உங்களோடு பேசுவேன். எஸ்தரை பற்றி எடுத்து, எஸ்தர் எவ்வளவு மேன்மையா அவருடைய கிருபையை பற்றி கொண்ட ஒரு சகோதரி என்று சொல்லி நான் சொல்லிக் கொடுத்தேன். எப்படி அவள் தன்னை 7 தாதிமார்கள் மூலமாக, சுகந்த வர்க்கத்தின் மூலமாக, லவங்க பட்டத்தின் மூலமாக கர்த்தருடைய ராஜாவுக்கு எதிராக நான் போய் நிற்கிறேனே, நான் எப்படி ஆலயத்துக்கு வரணும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதை நீங்க ஞாயிற்றுக்கிழமை அந்த எஸ்தர் ராஜாத்தியா உங்களை நினைக்கணும். நான் எஸ்தர் ராஜாத்தி
நான் தேவனுடைய ஆலயத்துக்கு வரேன், அவரை பார்க்க வந்திருக்கிறேன், நான் பரிசுத்தமா இருக்கணும், 7 தாதிமார்களோட பேசித்தான் வரணும், 7 ஆவியானவரை தலைமையில் இருக்கணும், 7 ஆவியானவருடைய உதவியோடு நான் இங்க நிக்கணும் அப்படின்ற அந்த காரியம் உங்களுக்கு உடனே மனதில் வந்தோம். இன்னைக்கு ஒரு நபரை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். எடுத்துக்கொள்ளலாம். 2 நாளாகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம். இல்ல அநேக வார்த்தைகள் உண்டு, அதை நான் படிக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது 3வது வசனம். அப்பொழுது யோசபாத் பயந்து, கர்த்தரை சொல்லுங்க, பயந்து கர்த்தரை தேடியதுக்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தார். இந்த யோசபாத்துக்கு ஒரு மெசேஜ் வருது. என்ன மெசேஜ் அப்படின்னா, இந்த மாதிரி சீரிய தேசத்துல படையெடுத்து வராங்க அப்படின்னு சொன்ன உடனே இவன் உடனே எல்லாருக்கும் இயல்பாக மனதிலே வருகிற காரியம் பயம். அப்படின்னா பயம் தானே வருது. நமக்கு ஏதாவது வாழ்க்கையில ஒரு காரியம் சொன்னா உடனே பயந்துருவோம். அப்படி அந்த பயம் வந்த பொழுது யோசபாத் ஒரு காரியத்தை செய்தான் என்று வேதம் சொல்கிறது. அவங்க என்ன செய்தாங்க? பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டார். என்ன செஞ்சா? பயந்துகிட்டு அப்படியே வீட்டுல உட்காந்துக்கல, பயந்துகிட்டு இன்னொருத்தர போய் பேசல, பயந்துகிட்டு மந்திரிமார்களை கூட்டல, பயந்துகிட்டு கத்தியும் கபடாமையும் தயார் பண்ணல, பயந்துகிட்டு தன்னுடைய சேனைகள் எல்லாத்தையும் ராணுவத்தினரை கூப்பிட்டு, இப்ப மோடி பேசுறாரு சீனாவுடைய பக்கத்துல என்ன இருக்கு அப்படின்னு, அவன் அதையெல்லாம் செய்வது கொண்டதாக ஒரு காரியத்தை யோசபாத் ஒரு தன்னுடைய வாழ்க்கையிலே செய்தார். இவர் ராஜாவர், இவரை இந்த தேசம் ஜெயிச்சாலும் தேசம் இது பண்ணாலும் அவங்க பெரிய கவலை. ஆனா அந்த ராஜாவினுடைய காரியத்தை பாருங்கள். அவன் பயந்தான், இருதயத்திலே பயந்தவன நொடி பொழுதுல மாத்திட்டா பாருங்க. உடனே என்ன சொல்றான்? நான் கர்த்தரிடத்திலே போவேன். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். இது நம்முடைய வாழ்க்கையை அபியாசப்படுத்தும். இதை நம்முடைய வாழ்க்கையில ஒரு வழக்கமா மாத்தணும், ஒரு பழக்கமா மாத்தணும். நம்ம அரிசி சாப்பாடு சாப்பிட்டு பாருங்க. நம்ம எவ்வளவுதான் நீங்க சப்பாத்தி சாப்பிடுங்க, எவ்வளவுதான் சுகர் இருக்குதுன்னு சொல்லுங்க, அந்த அரிசி சாப்பாடு கொஞ்சோண்டு சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் இல்லைங்களா? நம்ம பழக்கத்தை என்ன செய்ய மாட்டோம், மாத்துறதுக்கு கஷ்டம். பழக்கத்தை மாற்றினால் பெரிய அதிசயங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். இன்றைக்கு யோசபாத் இதற்கு ஒரு சாட்சியை நிற்கிறார். என்ன சொல்றாரு? உடனே கர்த்தரை தேட ஒருமுகப்பட்டு, தேடுறதுக்கு அவன் சனியா கர்த்தரை தேட ஒரு பிரச்சனை, வீட்டுல ஒரு பிரச்சனை. இதை நான் நம்முடைய பிராக்டிக்கல் லைஃப்ல கொண்டு வரேன். வீட்டுல ஒரு பிரச்சனை அப்படின்னா கர்த்தரை தேட ஒருமுகப்படுத்தப்பட வேண்டும். மனைவி வருகிறோம், கணவன் வருகிறோம், பிள்ளை வருகிறோம், இல்ல ஒருமுகப்படுத்தப்பட வேண்டும். நம்ம எல்லாரும் ஒருமுகமா இருந்தால்தான் அந்த பிரச்சனை என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். இல்ல அவங்க கூட வரலையா, நான் நல்லா எனக்கு சொல்லி தரப்பாரு. ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தரை தேடுவதற்கு உதவி இல்லை என்று சொல்லுவீர்கள் என்று சொன்னார். வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் உங்களுடைய பக்கத்திலே இடமாயிருக்கிற அவரை கூட்டிக் கொள்ள வேண்டும். எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு நீங்க நினைப்பீங்க அப்படின்னா ஆவியானவரை கூட்டி வைக்கணும். எப்படி ஆவியானவர் கூட்டுறது அப்படின்னா, அப்படியா மேலவா ஆவியானவரை எப்படி கூட்டிக் கொள்வது என்று சொன்னால், பாருங்க, நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு மேல கர்த்தரை ஏற்றுக்கொண்ட உடனே அவர் என் இருதயத்தில் இருக்கிறார். நம்ம இருதயம் இங்கே காமிக்கணும். இருதயம் இங்கே வேதம் சொல்கிறது, இருதயம் இந்த இருதயம், இந்த உள்ளம் என்ற இருதயம், இந்த இருதயம் வெறும் பம்ப், இந்த ரத்தத்தை பம்பு. இந்த இருதயத்திலே தேவன் இருக்கிறார். அந்த தேவன் ஆவியானவர் உள்ள வருவார். எனக்கு எங்க இருக்கிறார் ஆவியானவரே? எங்க இருக்கிறார் ஆவியானவரே? வெளியில இருந்து எட்டி பாக்குறாரா? உள்ள இருக்க. நல்லா இருந்தீங்க. அப்ப இந்த ஆவியானவர் எனக்கு உள்ள இருக்கும்போது நான் போற இடத்துல எல்லாம் வர்றாரு பாருங்க. நான் போகிற இடத்துல எல்லாம் வருவாரு. நான் மேல போனா வருவாரு, கீழே வந்தா வருவாரு. என்னை விட்டு போவே மாட்டாரு. கரங்களை தட்டி போற இடத்துல உள்ளோடு கூட ஆவியானவர் வந்துட்டே இருக்கிறார், நிழலா இருக்கிறார். வினோத ஒரு கம்பெனிக்கு போற அங்க வருவாரு, அந்த இடத்துல நிற்பாரு, உங்க பின்னாடியே இருப்பாரு, உங்க உள்ளேயே இருக்கிறார். அப்ப இந்த ஆவியானவரை தொடரணும் அப்படின்னா நல்லா இருந்தீங்க. நான் ஒரு சின்ன மெத்தடாலஜி சொல்லி கொடுக்க வந்திருக்கேன். இந்த ஆவியானவரை தொடரும், இந்த ஆவியானவருடைய கான்டாக்ட் எனக்கு இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? இது எல்லாமே செய்யலாம். ஒரு ஆபரேஷன் தியேட்டர்ல நின்று கத்திய வச்சுட்டு ஆபரேஷன் பண்ணுகிற டாக்டர் கூட இதை செய்யலாம். உங்களுடைய கரங்களை வயிற்றின் ஒரு பகுதியில் வைத்து, ஆவியானவரே, I am touching you Lord, I am yielding, I am surrendering, நான் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இந்த பிரச்சனையிலே நீர் இருப்பீராக, இந்த பிரச்சனையிலே நீர் ஆளுகை செய்வீராக, இந்த பிரச்சனையிலே நீர் ஆளுகை செய்வீராக, நீர் ஆளுகை செய்ய. உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் முழுசா இங்க வந்துடணும். உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் இங்க வர 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 வேதம் சொல்கிறது, அவருடைய உள்ளத்திலிருந்து வயிற்றிலிருந்து தண்ணீர் நதிகள்
போகும். ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு போடலாம். ஆவியானவரை தொட்டுட்டே இருக்கணும், ஆவியானவரை உணர்ந்துட்டே இருக்கணும். இன்னைக்கு பாருங்க, இங்க மாத்திரம் நம்ம எத்தனை பேர் நீங்க வந்து ஜெபம் பண்ணும்பொழுது, பாட்டு பாடும்பொழுது எத்தனை பேர் நீங்க உணர்வோட பாடுவீங்கன்னு தெரியாது. ஆனா நான் என்னை அனுபவிச்சு பாடுவேன். நான் கர்த்தரோட நெருங்கி இருப்பேன். இந்த 2 மணி நேரமும் 1.5 மணி நேரமும் ரொம்ப டயர்டாயிட்டா கூட பரவாயில்ல, நான் ஆண்டவரோடு கூட ஒன்றிணைந்து டயர்டா ஆகிற வரையும் அவருடைய வார்த்தைகள், அவருடைய ஜெபத்தை, அவருடைய என்னது ஆராதனைய, அவருடைய பாடல, அவருடைய பிரசங்கத்தை அவ்வளவாய் நான் கவனிப்பேன். இதுதான் நம்மை பரலோகம் சேர்க்கும். இதுதான் நம்மை பரலோகம் சேர்க்கும். நான் வெளியே போயிட்டு பிரசங்கிக்கிற பிரசங்கங்களோ, நான் பண்ணுகிற காரியங்களை பரலோகம் சேர்க்காது. எனக்கு தேவனோடு ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டா? Do I have an intimate relationship with the Lord? Where is your intimacy? உன்னுடைய intimacy எங்கே? நீ இயேசுவை தொடுகிறாயா? நீ இயேசுவை அப்படியே பக்கத்திலே தொட்டு கொண்டிருக்கிறாயா? அந்த தொடுதலுக்காக அந்த மகள் 12 வயது வியாதி இருந்து யாரோ சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டு மனசுக்குள்ள வச்சு இருதயத்துல தொடப்படுத்தி, எவரை தொட முடியுமா, இவரை தொட முடியுமா, இவரை தொட முடியுமா என்று சொல்லி அவள் வேகம் சொல்லுது. அங்கலாய்த்தவளாய் இயேசு போகிற இடத்தில் எல்லாம் வந்தாள் என்று வேதம் சொல்லுது. உடனே அவள் தொட்டிருக்க முடியாது, அவ்வளவு பெரிய கூட்டத்தில் அவள் போயிருக்க முடியாது. அநேக சமயங்களிலே இவள் அதை ட்ரை பண்ணி இருந்திருக்கணும். இன்னைக்கு வாரம் அழைத்து போயிடும். வாரம் வந்து இயேசுவை தொட்டுட்டு போயிருக்கலாங்க. இயேசுவை நான் தொடுறேன்னா, இயேசு என்ன தொடுறாரா? இன்னைக்கு போய் செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி பாருங்க. இயேசுவை நான் தொடுறேன், ஆனா இயேசு என்ன தொடுறாரா? இயேசு எனக்குள்ளே வராரா? எனக்குள்ள இருக்கிற இயேசுவை நான் தொடுகிறேனா? அந்த உணர்வு இருக்கிறதா? யோசபாத்துக்கு உணர்வு இருந்தபடினாலே அவன் பயந்து ஒருமுகப்பட்டு என்ன கூறினான்? உபவாசத்தை கூறினான். என்ன கூறினான்? உபவாசத்தை கூறினான். ஒருமனப்பட்டு அவன் பேசுற வார்த்தை பாரு. அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமியரும் கூடிய சபையிலே, பாருங்க, நல்லா பாருங்க, ஆலயத்தின் புது பிரகாரத்துல முகப்பில சபையில கூடியிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீட்டுல இருக்கிறாங்க. என்ன போய் வரதுக்கு முன்னாடி நான் ஒரு வீட்டுல ஜெபம் பண்ணிடுறேன் செய்து. ஆனா அவனுக்கு எங்க தேவனுடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்குது, எனக்கு அவனுக்கு என்ன தெரியும்? ஆலயத்துல தேவனுடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்குது அவனுக்கு தெரியும். அதனால புது பிரகாரத்து முகப்பில, ஹல்லேலூயா, சபையில ஒருமனப்பட்டு எல்லாரும் கூட்டிட்டு யூத ஜனங்கள் எருசலேமுடைய சபை நின்று நான் சொல்ற வார்த்தையை பாருங்க, கவனிங்க. உங்களுக்கு கவனிக்க தெரியலன்னா என்ன பாருங்க, முற்றுமா அந்த குழந்தை முற்றே நீ கவனி. எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன். கரங்களை தட்டை என்ன அட்ரஸ் பண்ற மாதிரி, என் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே. அதை அவன் மறக்கவில்லை. வேதத்தை அவன் படித்திருக்கிறான். யோசபாத்துக்கு வேதம் தெரிந்திருக்கிறது. பிதாக்கள் யார்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனாக மூதாதையர்கள் சொல்லி வைத்த இந்த வேதாகமத்தை புத்தகத்தை படித்திருக்கிறார். ஆகையினாலே அவன் போய் அதை அப்படியே அட்ரஸ் பண்றான். என் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தேவரீ, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன். கரங்களை தட்டி தேவனுடைய இருதயத்தை தொடர்ந்து ஒரு வழி இருக்குங்க. அவரை புகழ்ந்து பாடினா, அவரை புகழ்ந்தவருடைய மகிமைப்படுத்தினா, அவர் எந்த சூழ்நிலைக்கு கீழே இறங்குவார். அவரு தேவதூதரோடு இருக்க விரும்பல, தான் உண்டாக்கின மனுஷனோடு இருக்க விரும்பல. ஹல்லேலூயா. தேவதூதர்கள் ஏதாவது கூப்பிடுவாங்க அவங்க பார்க்கல, அது காதுக்கு எட்டல. எத்தனையோ சூரியன் வெடிக்குது, நட்சத்திரங்கள் வெடிக்குது, திரும்ப சேருது, அதெல்லாம் அவருக்கு காதல் இல்ல. நல்ல கவனிங்க. ஒரு அண்ட சராசரத்தை தன்னுடைய விரல்களின் கிரியைகள், அல்லது சங்கீதம் விட்டு விரல்களின் கிரியைகளாகிய வானத்தையும், கையை கூட யூஸ் பண்ணலையுமா, எதை யூஸ் பண்ணாரு? விரல்களின் கிரியைகளாகிய வானத்தையும் அவர் ஸ்தாபித்த நட்சத்திரத்தை நான் பார்க்கும்போது, மனுஷனை நீ நினைப்பதற்கு, மனுஷகுமாரனை நீ விசாரிப்பதற்கு அவனை பார்க்கிறோம். அவன் எவ்வளவு அதிகாரத்தோடு பேசி, பரலோகத்தில் இருக்கிற நீரல்லமோ தேவன். எத்தனை பேருக்கு ஒரு பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய தேவன் நமக்கு தெரியுமா? எப்படி அட்ரஸ் பண்ணு? என் தகப்பனே, என் குயவனே, என் மேற்படி, அது ரெண்டாம். ஆனா பரலோகத்தில் இருக்கிற நீரல்லமோ தேவன் சொல்லிட்டான். நீங்க தான் தேவன், நீங்க தான் என்னது தேவன், வேற யாரும் கிடையாது. பாருங்க, முதலே உறுதிப்பாடு, ஒரு கன்ஃபர்மேஷன், ஒரு கான்ஃபிடன்ஸ். God's confidence is touching emotions of God. நம்ம உணர்ச்சியை கூட இல்லாம காட்டுறோம். அவரு தேவனுடைய உணர்ச்சியை தூண்டுறார். பாருங்க எப்படி, பரலோகத்தில் இருக்கிற நீரல்லவோ தேவன்,
தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறார். நான் முதல்ல என்ன சொல்றான்? பரலோகத்திற்கு நீ தேவன் சொல். இரண்டாவது ராஜ்யங்களை எல்லாம் அவர் கீழே கொண்டு வந்துட்டான். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே உன்னுடைய பிரச்சனைகளை கர்த்தருக்கு கீழே கொண்டு வா. உன்னை எதிர்க்கிறவர்களை கர்த்தருக்கு கீழே கொண்டு வா. உனக்கு எதிராக இருக்கிற பிரச்சனை காரியங்களை கர்த்தருக்கு கீழே கொண்டு வா. அது ஒருவேளை வழக்கா இருக்கலாம், அது ஒருவேளை பிரச்சனையா இருக்கலாம், அது ஒருவேளை வியாதியா இருக்கலாம், அது ஒருவேளை நம்முடைய எந்த காரியமா இருக்கலாம். சொல்றாங்க, ஜாதிகளின் ராஜ்யங்களை நீர் ஆளுகை செய்ய. வேதம் சொல்லுகிறது எல்லாம் அவருடைய பாதத்தின் கீழே அவர் ஆளுகை செய்கிறார். அவருடைய ஆளுகைக்கு கீழே நம்ம ஒன்றே நிலவரம். நம்ம பூமியில இருக்க வானத்தில் இருக்கிறார். அப்ப நம்ம பூமியில இருக்கிற பிரச்சனைலாம் அவருடைய வானத்துல இருக்கிறவருடைய பாதத்துக்கு கீழே தானே இருக்குது. ஆமாவா இல்லையா? கீழே தானே இருக்கு. அப்ப சொல்றோம், நல்லா சொல்லுங்க, பாய்த்தங்க, என் பிரச்சனைகள் என் தேவனுடைய பாதத்தின் கீழே இருக்கிறதுனால் நான் ஜெயிப்பேன், நான் ஜெயிப்பேன், நான் ஜெயிப்பேன். சொன்னா முதல்ல சொன்ன பரலோகத்தில் இருக்கிற நீ தேவி. இரண்டாவது என்ன சொல்றான்? ஜாதிகளின் ராஜ்யங்களை எல்லாமே ஆளுகை செய்கிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமம் இருக்குது. உன்னுடைய தேவனுடைய கரத்திலே என்ன இருக்குது? வல்லமையும் பராக்கிரமமும் இருக்கிறது. வல்லமை பராக்கிரமம், வல்லமை பராக்கிரமம், வல்லமை பராக்கிரமம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமை பராக்கிரமம் அவற்றிருக்குங்க. நம்ம என்ன நினைக்கிறோம் சில சமயம், ஏன்டா நான் பொல்லாதவன், நான் கோவம் வச்சு அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன். இல்லை 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 இல்லை, வேதத்தில் எழுதியிருக்கிறவே அவரை நம்ம அக்னாலேஜ் பண்ணணும். என்ன என்ன முதல்ல அக்னாலேஜ் பண்ணா? பரலோகத்தில் இருக்கிற நீதான் தேவன். ரெண்டாவது என்ன அக்னாலேஜ் பண்ணா? ஜாதிகளுடைய ராஜ்யம் எல்லாம் நீங்க ஆளுகை. நீ ஆளுகை எப்படி? ஆளுகை எப்படி? Dominion is yours. You have the authority. We are under that authority. Hallelujah. எவ்வளவு தாழ்மை உள்ளது, எவ்வளவு தாழ்மை. ஒரே ஒரு பிரசங்கம் பண்ணா நான் பெரிய ஹல்லேலூயா. யாருமே உங்க ஊழியத்தை சொல்ல நான் ஊழியம். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா உங்களுடைய வார்த்தைகள். இன்னைக்கு அநேக கள்ள போதனை பயங்கரமான கள்ள போதனை மத்தியிலே நம்ம அப்படியே நீங்கி போய் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த ஆலயத்தை நேசிக்கிறதுனால பாருங்க, இந்த கோவில்ல அப்படியே நம்ம ஆலயத்தை ஜெப ஆலயமா மாத்திட்டார். 4 அவர் ஜெபத்தை அப்படியே ஆலயத்தில் நடத்திய ஒரு ஜெப தூபமாக மேலே எழும்ப உதவி செய்தார். அதுதான் கர்த்தருடைய வழி நடந்தது. அதுதான் கர்த்தருடைய வழி நடந்தது. ஹல்லேலூயா. Not your performance based. You are going to heaven. Your portal of entry is not performance based at all. It is the presence of the Lord based. Hallelujah. அவருடைய பிரசன்னம் இருக்கா? அவரை நான் தொடுகிறேன், அதுதான் முக்கியம். ஆத்மனை சொல்றாரு, கரத்திலே வல்லமை பராக்கிரமம் இருக்குது. ஒருவர் முன்னோடு எதிர்த்து நிற்க முடியாது. கரங்களை தட்டி. ஹல்லேலூயா. ஒருவர் என்ன சொல்றாரு? முன்னோடு எதிர்த்து நிற்க முடியும். நல்லது. இன்னைக்கு ஒரு மழை வந்துச்சு. எத்தனை பேர் உட்கார்ந்து பாத்தீங்களா? மழை வந்துச்சு, நான் லீவ் விட்டுருவேன். எங்க லீவ் விட்டுருவேன்? ஆலயத்துக்கு லீவ் விட்டு வரமாட்டேன். அந்த மாதிரி என் வாழ்க்கையில மழை வரும்போது அவர் லீவ் விட்டா நான் என்ன ஆகுறது? ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் அவர் அடிக்கடி லீவ் விட்டார்னா நான் எங்கே போய் நிற்பது? ஹல்லேலூயா. என் வாழ்க்கையை தொடர்ந்து அசட்டை பண்ணி அவரை அல்ல தட்டிக்கொண்டே இருப்பேன் என்று சொல்லி அவர் என்னுடைய வாழ்க்கையில் லீவ் எடுத்தா நான் எங்கே போய் நிற்பேன்? ஹல்லேலூயா. யோசித்து பார்க்கணும்ல. அவர் என்ன ஒரு மேஜிஷியனா, மந்திரவாதியா? அவர் நீங்க பேசிட்டே வாயே விட மாட்டோம், பேசிட்டு அதெல்லாம் கேட்கணும். இன்னும் சிலர் அவருக்கே பிரசங்கம் பண்ணுவாங்க. அவருடைய வார்த்தையிலேயே நம்ம பிரச்சனையை உருவாக்குவோம், அவருடைய வார்த்தையிலே தர்க்கங்களை உருவாக்குவோம். என்னங்க இது? அவர் பரலோகத்தில் இருக்கிற தேவன். முதலாவது அது தெரியும் உனக்கு. பரலோகத்தில் இருக்கிறவர் தேவன். வல்லமையும் பராக்கிரமும் அவர் கரத்திலே இருக்கு. அவர் ஆளுகை செய்கிறார். அவருக்கு முன்பாக ஒருவன் ஒரு பிசாசு எதிர்த்து நிற்க முடியாது. என் உடம்பு நடுங்குகிறவருடைய வார்த்தை கேட்கும். ஏதோ சொல்லி யாருக்கும் நான் கீழே மாட்டேன். என் வார்த்தைக்கு பயந்து நடுங்குகிறவரையே நோக்கி பார்ப்பேன். என் வார்த்தைக்கு பயந்து நடுங்கிறவங்க அவங்கள நான் பார்ப்பேன்னு சொன்னேன். எவ்வளவு அழகான தேவன், எவ்வளவு அருமையான தேவன் பாருங்க. என் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்தி விடுகிறார். 9
எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் நம்ம என்ன செய்யணும்? இன்னைக்கு ஏன் இது வந்திருக்குது? ஏன் வந்திருக்கிற? நீயும் நானும் சரியில்லை, அதனால வந்து இன்னைக்கு ஏன் வந்திருக்குது? இவங்களுக்கு ஜோம் பண்ணா இல்ல, முதல்ல எனக்கு ஜோம், என் வீட்டுக்கு ஜோம், என் வீடு சுத்திகரிக்கப்படும், அதுக்கப்புறம் தான் மத்தது. என் வீடு சுத்திகரிக்கப்பட வேண்டும், என் ஆலயம், என் உள்ளம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். நான் இன்னும் சிலர் என்ன செய்ய பார்க்க, நீங்க தேவனுடைய ஆலயம், அதனால தேவனுடைய ஆலயமே வேணாமா? அதை முட்டாளா? எருசலேம்ல மேல தேவாலயம் பற்றி இன்னொரு தேவாலயத்தை போட்டிருக்கவங்க முட்டாளங்க. கர்த்தர் அப்படியா? இல்ல, அந்த கட்டாதே. நீ தேவனுடைய ஆலயம், நீயும் அவரும் ஒன்னா பர்சனலா இருக்கீங்க பாரு. அப்பா அவர் உன் உள்ளத்துல வராதே, அதனால நீ தேவனுடைய ஆலயம். ஞானத்தை பயன்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆலயத்தை தீட்டுப்படுத்த கூடாது, ஏன்னா அவர் வராது, அவர் எனக்குள்ள இருக்கிறார், அவர் எனக்குள்ள இருக்கிறார். அப்படின்னா இந்த பரிசுத்தமாய் நான் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி விரும்புகிறார். ஹல்லேலூயா. எங்கள் மேல பட்டயம் வந்தா, நியாய தண்டனை, நான் தப்பு செஞ்சுக்கிறேன், பஞ்சம், அப்புறம் என்ன போட்டிருக்குது? தீமைகள், முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது சொல்லுங்க, அப்பொழுது, அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்திலே விளங்குகிறவர்கள் நாமம் எங்க விளங்குது? ஆலயத்தில் விளங்குது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் எனக்கு அவர் நாமத்தை தரித்திருக்கிறார். சொல்லுங்க, எனக்கு கர்த்தர் அவர் நாமத்தை தரித்திருக்கிறார். என் குடும்பத்திற்கு அவர் நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு மெம்பருக்கும் அவர் நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய ஆலயத்திற்கு அவருடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய ரகசியம், எவ்வளவு பெரிய ரகசியம். நியாய தண்டனை, பஞ்சம், பட்டினி, கொள்ளை எங்கே ஓடாத? ஏன் தந்தை அலைய? ஏன் உன் கால்கள் அலைந்து கொண்டிருக்கிறது? வேதம் ஒரு திட்டமான தீர்மானத்தை நம்முடைய மத்தியிலே கொண்டு வருகிறது. அது சொல்லுகிறது, இந்த ஆலயத்தினுடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கண்ணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறதே, ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறதே. நம்மள எத்தனை பேரு 2 மாசம் கோயிலுக்கு வரோம் அப்படின்றவங்க காரணங்கள் வைத்து 2 மாசம் நான் கோயிலுக்கு தொடர்ந்து வரேன், கரெக்ட் வைத்து இந்த நல்ல காரணங்கள். சிஸ்டர், நீங்க 2 மாசம் கோயிலுக்கு வழியா ரோஜா சிஸ்டர், கரெக்ட் வைத்தலாம். எத்தனை மாசம்? 1 மாசமா? ஆனா 7 மாசம் நான் கோயிலுக்கு வரேன் அப்படின்றவங்க கரெக்ட் வைத்து நான் 7 மாசம் கோயிலுக்கு. எங்களுக்கு என்ன கொரோனா வந்துச்சா? இல்ல. காரணம் என்ன தெரியுமா? அவர் எங்களோட அது கூட யூடியூப்ல இன்னும் என்னமோ பெருசா வருது, ஏதோ வரட்டுங்க. அவர் சொன்னாரு மேல அக்கினி போனப்ப என்ன எதிர்பார்த்து என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்? இன்னும் சுக வாழ்வா? இன்னும் ஃபிளைட்ல போனோம்னா? இன்னும் பெரிய பெரிய கார் வாங்கணும்னா? இனி நான் அதிகமா சம்பாதிக்கிறேன்னா? The Bible says, be careful. The coming of the Lord is so near. He is at the door. He is at the door. இதெல்லாம் வாங்க கூடாது, எல்லாம் வாங்கணும். நம்ம பிள்ளைங்க உயர்ந்த ஸ்தானத்துல தான் இருக்கணும். ஆனா அது மேலே என் கண்கள் இருக்க கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் தான் கத்துறேன், அப்படியே அமைதியா கொஞ்சம் எனர்ஜி கூட வெளியில போக கூடாதா? ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இந்த மாதிரி வந்தா ஆலயத்துல வரணும், சன்னிதானத்துல அதை வைக்க வேண்டும். தேவரே கேட்டு ரட்சிப்பீர், ரட்சிப்பீர். நேரம் இல்லைங்க, காலம் இல்லை, சமயம் இல்லை, நமக்கு சமயம் இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய வருகை மிக 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 சீக்கிரத்திலே அருகாமையிலே நின்று கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. என்னைக்கு அவர் வந்து பாதி பேர் காணா போய்வோ தெரியாது, என்றைக்கு அவர் வந்து 3 பேரை கொண்டு போய் விடுவார் தெரியாது. தெரியாத நிலைமையிலே நான் இயேசுவை ஆராதிக்கிறோம். அவர் ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய விண்ணப்பத்தை பாருங்கள், 12வது வசனம். கண்களை வைங்க. எங்கள் தேவனே, அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ? நியாயம் தீர்ப்பது என்னுடைய காரியம் அல்ல, தேவனுடைய காரியம். யாருடைய காரியம்? என்ன நியாயம் இருக்குது? எனக்கு நியாயம் இருக்குது.
அநியாயக்காரர்கள், நம்ம அவங்க கூட எதிர்த்து நிற்க முடியாது. நமக்காக வழக்காடுகிறவர்கள் தேவன் ஒருவர் மாத்திரமே, ஒருவர் மாத்திரமே, ஒருவர் மாத்திரமே. தேவன் சொல்லுகிறது, எங்கள் தேவனே, அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நீங்க எங்களுக்கு பலன் இல்லை. வாய்க்க சொல்ல, எங்களுக்கு பலன் இல்லை, எங்களுக்கு பலன் இல்லை, எங்களுக்கு பலன் இல்லை. ரெண்டாவது சொல்றா பாருங்க, நாங்க செய்ய வேண்டியது இல்லது என்று எங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன அழகான வார்த்தைகள் பாருங்களேன். அவன் சொல்ற வார்த்தையை, தேவனே, அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ? இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. அவர்களுக்கு அவர்களோடு நாங்க என்ன செய்யணும் அதுவும் தெரியும். ஹல்லேலூயா. ஆகையால், சரி, அப்படின்னா நான் என்ன செய்யணும்? ஆகையால், இந்த பாருங்க, ஆகையால், அப்பொழுது, எப்பொழுதும், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஆகையால் எனக்கு பலன் இல்லை. இவனுக்கு முன்னாடி எப்படி நிக்கிறது தெரியல. ஒரு ராஜா பேசுற பேச்சாங்க. எவ்வளவு தாழ்மை இருக்க வேண்டும் அவனுக்கு அதை ஒத்துக்கொள்வது. எனக்கு பலன் இல்லை, நிக்க திராணி இல்லை, அவன் முன்னாடி ஃபேஸ் பண்ண எனக்கு ஒண்ணுமே இல்லை. ஆகையால், சொல்லுங்க, ஆகையால், ஆகையால், ஆகையால் என் கண்கள் உம்மையே அறிக்கை எடுக்கிறான் பாருங்க. அவ்வளவு பேர் முன்னாடி நம்ம தான் நான் அதான் சொல்றேன். நான் ரொம்ப அறிவாள், எனக்கு ரொம்ப பணம் இருக்கு, என்னுடைய ஈகோக்கு கீழே வரமாட்டேன். என் ஈகோவை நீங்க தொட்டுட்டீங்கன்னா நான் வேற மனுஷன். அது நம்பிக்கை, இது வாழ்க்கை. பாத்தீங்களா? நான் இந்த ராஜா எல்லாரையும் கூட்டி ஆலயத்தில் கொண்டு நிக்க வச்சுட்டு அவர் பார்த்து சொல்றாரு, பா, வல்லமை வருது, பராக்கிரமம் உன் கரத்தில், ஒருவரும் முன்னோடு எடுத்து நிற்க முடியாத ராஜா. தேவனே, நீர்தான் தேவன், பரலோகத்தில் இருக்கிற நீர்தான் தேவன், ஜாதிகளின் ராஜ்யங்களை ஆளுகை செய்கிறவர் நீர், உம்முடைய கரத்திலே வல்லமை பராக்கிரமம் இருக்கிறது, ஒருவரும் முன்னோடு எதிர்த்து நிற்க முடியாது. அப்படி சொல்லி தன்னுடைய நிலைமை விளக்குறான் பாருங்க. ஹல்லேலூயா. என்ன அழகான காரியம். அவர்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நான் செய்ய வேண்டியது இன்னது என்று எனக்கு தெரியவில்லை. ஆகையால் என் கண்கள் உம்மையே நோக்குகிறது. ஹல்லேலூயா. என்னுடைய பதிலோடு நான் முடிக்கிறேன். இதற்கு கர்த்தர் என்ன பதில் சொல்றாரு? 17வது வசனம். சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேம் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். கர்த்தர் என்ன பதில் கொடுக்கிறாரு? அந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாத, இந்த கேஸுக்கு நீ பயப்படாத, இந்த பிரச்சனைக்கு நீ பயப்படாத, காசு இல்லாத நிலைமைக்கு நீ பயப்படாத, வேலை இல்லாத காரியத்துக்கு பயப்படாத, 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 கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. தேவனுடையது. இது தேவனுடையது. கம்ப்ளீட் சரண்டர். என்னது பேரு? கம்ப்ளீட் சரண்டர். கம்ப்ளீட் ஈல்டிங். சரண்டரிங் வேற, ஈல்டிங். சரண்டரிங் என்ன அப்படியே அவர் பாதத்துல அர்ப்பணிக்கணும். ஈல்டிங், அவர் என்ன சொல்றாரோ அதை நான் ஏத்துக்கிறேன். ஹல்லேலூயா. சரண்டரிங் என்ன? கம்ப்ளீட்டா சமூகத்துல போய் நீங்க தான். ரெண்டாவது ஈல்டிங், நீங்க என்ன செய்யறோ அதை நான் ஏத்துக்கிறேன். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ரகசியம். அதுக்கு தான் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என் கண்களை தெளிவிக்க முடியாது. இந்த பிரச்சனையில நான் என்ன செய்வேன்? எனக்கு தெரியல, நான் செய்ய வேண்டியது என்னன்னு எனக்கு புரியல. ஆகையால் என் கண்களுமே நோக்கி கொண்டிருக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாமல் அந்த ஏராளமான கூட்டம், நாங்க ஏராளமானவங்க இல்லை, அந்த ஏராளமான கூட்டத்திற்கு கலங்காமல் பயப்படாமல் இருந்தேன். ஹல்லேலூயா. இந்த யுத்தம் உங்களுடையது, தேவனுடையது. அதை சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. அதை சொல்லும் பொழுது என்னுடைய கை காலெல்லாம் நடுங்கிறது. வேதம் சொல்லுகிறது, நாளைக்கு நீங்கள் அவருக்கு விரோதமா போங்க. 17வது வசனம். நீங்கள் 17, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே. யூதா மனுஷரே, யாரே? யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே. நீங்க ஒரு காரியம் செய்யுங்க தெரியுமா? என்ன செய்ய தெரியுமா? என்ன செய்ய தெரியுமா? நீங்கள் தரித்து நின்று, எல்லாம் அப்படியே எடுத்துருங்க, எல்லாம் அப்படியே வச்சிருக்காமா. நீங்கள் தரித்து நின்று நீங்க உங்க பிரச்சனைகளை மாறணும். பிரச்சனைகள் மாற போகிறது நகரத்திலே வேதம் சொல்கிறது. நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு
செய்ய ரட்சிப்பை பாருங்கள். கர்த்தர்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்கள். அவர்களுக்கு எதிராக புறப்படுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களோடு இருக்கிறார். இந்த பிரச்சனையில் உங்களோடு இருக்கிறார். உங்களோடு கர்த்தர் கடந்து வருவார். உட்காருங்க. சின்ன விஷயம். அது ஒரு எக்ஸசைஸா சொன்னாங்க. நீங்க தரித்திட்டு நம்ம என்ன செய்யறோம்? தரித்து நீங்க சொல்லுங்க, தரிக்க வேண்டும், நிற்க வேண்டும். தரித்து என்று சொன்னா உறுதியா. என்னது? உறுதியா. கர்த்தர் காய் செய்வார். அவர் சொல்லிட்டார். அவ்வளவுதான். என்னது சொல்லிட்டார். சீஃப் மினிஸ்டர் இல்ல, பிரைம் மினிஸ்டர் இல்ல, அது ஒரு பாஸ், கம்பெனி பாஸ், ஹெவன்லி பாஸ், பரலோகத்தில் இருக்கிற தேவன். நீங்க கலங்காமல் பயப்படாமல் இருந்து சொல்லிட்டாரு. தரித்திரு. கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை எல்லாம் கண்டது உள்ளமா, எல்லாம் கண்டது. இதை நான் பாட்டி வார்த்தையில வடிவமா கொண்டு யார் கண்டுருக்காதீங்க தயவுசு. என்ன பாரு, என்ன பாரு. கண்களை மூடி நான் ஏற்பாரு. நான் என்ன செய்யறேன்? கண்களை மூடி இப்படி கரங்களை இங்கே வைத்துக் மேலது கீழே. I drop down Lord. I surrender myself. I need you. நீங்க என்ன சொல்றீங்களோ நான் கேட்கிறேன். கண்களை மூடி. யாரை பார்க்க கூடாது. இதுக்கே கீழ்ப்படியலன்னா வேற எதுக்கும் கீழ்ப்படிய முடியாது. கண்களை மூடி இந்த கரங்கள் ரெண்டு இங்கே கோர்த்து கொள்ளுங்க. வயிற்றிலே, இந்த வயிற்று பகுதியிலே கரங்களை கோர்த்து கொள்ளுங்க. இந்த ஆவியானவரோடு நீங்கள் இடைப்பட போறீங்க. ஆவியானவரை தொட போறீங்க. இது ஒரு ஈஸியான மெத்தடாலஜி. ஆவியானவரை தொட போதிலே வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களுடைய பக்கத்திலே கொண்டு வைக்க போகிறேன். ஆமா, இந்த யுத்தம் என்னுடையது அல்லப்பா. இன்னைக்கு காலையில சொல்லுங்க, இந்த யுத்தம் என்னுடையது அல்ல, இந்த யுத்தம் என்னுடையது அல்ல, இந்த யுத்தம் என்னுடையது அல்ல. இது தேவனுடையது, இது தேவனுடையது, இது தேவனுடையது. இந்த யுத்தத்தை நான் செய்ய மாட்டேன். நான் தரித்து நின்று கர்த்தர் எனக்கு செய்யும் ரட்சிப்பை பார்ப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்கள் அப்படியே போட்டா திறக்கவே. உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ, அழியாத செல்வம் நீரே போதும் இயேசுவே. உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ. ஆவியானவர் தொடுங்க. அழியாத செல்வம் நீரே போதும் இயேசுவே.
கொரிந்தியர் 6 அதிகாரம் 2 Corinthians chapter 6 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் வசனம் 1 தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். என்ன அழகா சொல்லுதுன்னா, தேவன் கொடுத்த நமக்கு ரட்சிப்பு, பொறுப்பு, உத்தரவாதங்கள், ஊழியங்கள், ஆவியானுடைய வல்லமை, ஆவியானவர் யாரு சொல்லி பாஸ்டர் தெளிவாக ஒரு கற்றுக் கொடுத்தார். ஆவியானவர் எங்க வராரு, எப்படி வராரு, எங்க இருக்கிறாரு, ஆவியானுடைய வல்லமை என்ன, பவர்லெஸ் ஸ்பிரிட். ஆவியானவர் எப்படி எங்க வராரு, எங்க நடக்கிறாரு, எங்க உட்கார்றாரு சொல்லி தெளிவாக நம்ம பார்த்தோம். ஆக இந்த கிருபைகளை நாம் வீணடிக்காதபடி, கண்டு காணாதபடி, பட்டுப்படாதபடி, இருக்காதபடி இந்த கிருபைகளை நாம் நிச்சயமா பற்றிக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நாம் அதை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேலை தினகரன் அவர் முன்னுக்கு வந்து பாடலை பாடுபடியாக கேட்டுக்கொள்கிறேன். வேலை நம்ம பாடலை பாடுபடி